தந்தை பெரியார் மீது 1000 அவதூறுகள் உண்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லப்பட்டு விட்டாலும் திரும்ப திரும்ப அந்த அவதூறுகள் வெவ்வேறு வடிவங்களால் வெவ்வேறு மனிதர்களால் கிளப்பப்பட்டு கொண்டே இருக்கும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் காமெடிங்கிற ஒரு பேரில் பெரியாருடைய திருமணத்தை அவதூறு செய்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அந்த காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் காமெடியை பற்றி ஏதோ ஒரு காமெடியா. அதில் ஒவ்வொருத்தராக அவர் ஏதோ கேட்குறாரு. அந்த ஸ்டாண்டப் காமெடியன் கேட்குறாரு, நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன குலம் கோத்தரம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்குறாரு. அதில் ஒருத்தர் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் அப்பனா நீங்கள் உங்கள் சொந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இந்த காமெடியன் கேட்குறாரு. இது ஒரு ஜோக்கு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்கெல்லாம் சிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டப் காமெடியனுடைய பேரே கூட பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தேன், புண்டன் கே அப்படின்னு தான் அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய ஜோக்கு எந்த லட்சணம் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம். இதை நாம தொடர்ச்சியாக பெரியாரின் மீது இது போல அவதூறுகள் வைக்கப்படும் போதெல்லாம் இதை நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்க முடிகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த அவதூறுகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் மூலமாக நாம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பெரியார் யார் என்பதை கடத்த முடிகிறது. அந்த வகையில் இப்போ இந்த ஸ்டாண்டப் காமெடியன் செய்திருக்கக்கூடிய இந்த மொக்க ஜோக்குக்கு, இந்த புளிப்பு காமெடிக்கு பதிலடியாக நாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட இது அந்த குற்றச்சாட்டின் மீது இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விளக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். முதல்ல பெரியார் மீது என்ன அவதூறு சுமத்தினாங்கன்னா, வளர்ப்பு மகளையே திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னானுங்க. அதற்கு பிறகு அதை சொந்த மகளாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் யார் செய்ததுன்னா துக்ளக் வாசகர்கள் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. துக்ளக் வாசகர்களாக யார் இருந்தார்கள் அப்படின்னா, பெரியார் என்றாலே வேப்பங்காயாக கசக்கக்கூடிய ஒரு இனம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பார்ப்பன இனம்தான். ஸோ பார்ப்பனர்கள் இன்று வரை பெரியாரை இது போல ஆபாசமாகவும் அவதூறாகவும் சமூக வலைதளங்களில் மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அவரை திட்டி வசைப்பாடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் பார்ப்பனர்களுடைய அந்த அவதூறான சூழ்ச்சிக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களும் கூட ஆளாகி விடுவதுண்டு. இப்போது புண்டன் கே என்ற பெயரில் ஸ்டாண்டப் காமெடி செய்து கொண்டிருக்கிறாரே அந்த நண்பரும் கூட இப்படி தான் பலியாகி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உணர முடிகிறது. பெரியார் 70 வயதில் திருமணம் செய்து கொண்டாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதை பெரியார் எங்கேயுமே மறுக்கலை. பெரியாருக்கும் அவர் திருமணம் செய்து கொண்ட மணியம்மையாருக்கும் வயது வித்தியாசம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயது வித்தியாசம் இருந்தது. திருமணம் செய்து கொண்ட போது மணியம்மையாருக்கு 32 வயது. 70 வயதில் பெரியார் உடல் தேவையின் காரணமாகத்தான் திருமணம் செய்து கொண்டாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஏற்புடைய வாதமே கிடையாது. ஏன்னா 70 வயதில் உடல் தான் அவருக்கு பிரதானம் அப்படின்னா அவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே எவ்வளோ விஷயங்களை அடைஞ்சு இருக்க முடியும். அவருடைய படுக்கை அறையெல்லாம் யாரும் உடைச்சி போயெல்லாம் பார்க்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் வகையில் அவர் மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். மணியம்மையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை அதற்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகள் காலமாக கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருந்த ஒரு தொண்டர். மணியம்மையாருடைய தந்தையார் பேர் கனகலிங்கம். அவர் தீவிரமான பெரியார் அனுதாபியாக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு மணியம்மையார் பெரியார் வீட்டுக்கு பெரியாருக்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தார். இந்த கல்யாணத்தால தான் திமுகன்னு ஒரு கட்சியே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் திமுக உதயமாகி இருக்கும், அது வேற விஷயம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான முரண்பாடுகள், அதாவது திராவிடர் கழகம் தொடங்கிய பிறகு 1944க்கு பிறகு அவர்களுக்கு இடையே உருவான மன வேறுபாடுகள், இதை எல்லாமே பார்க்கணும். அது எல்லாத்தையுமே பொருத்தி பார்த்தீங்கன்னா தான் 1949 திமுக ஏன் உருவாயிடுச்சு அப்படின்னு தெரியும். 1947 இந்திய சுதந்திர நாளை பெரியார் எப்படி அணுகினாரு, பேரறிஞர் அண்ணா எப்படி அணுகினாரு, இப்படிலாம் இதற்கு நிறைய வரலாற்று சம்பவங்கள் காரணமாக இருக்கின்றன. 70 வயது ஆயிடுச்சுனாலே எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயம்தான், அவங்க சேர்த்து வச்ச சொத்தை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துவது அப்படிங்கிற கவலை எல்லோருக்குமே வரும். சாதாரணமாக நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு வக்கீலை கூப்பிட்டு உயில் எழுதி வச்சுருவோம். பெரியாரும் நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தா. அவர் பிறக்கும் போதே செல்வந்தர் தான். ஆனாலும் அவருக்கு நேரடி வாரிசுன்னு யாருமே கிடையாது. அவருடைய முதல் மனைவி நாகம்மையார், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை 5 மாதத்திலேயே இறந்து விட்டது. அதற்கு பிறகு பெரியாருக்கு குழந்தைகள் யாருமே கிடையாது. அதனால பெரியாருக்கு நேரடி வாரிசு என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. 1932-33 வாக்கிலேயே நாகம்மையாரும் காலமாகி விடுறாங்க. காலமான பிறகு பெரியாருக்கு உறவு என்று சொல்லிக் கொள்வதற்கு அவருடைய அண்ணன் குடும்பம் இருக்கிறது, அக்கா தங்கைகள்லாம் அவருக்கு இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் தான், ரத்த சொந்தங்கள் தான் அவர்களுக்கு வாரிசு என்ற அடிப்படையில் இருந்தாங்க. ஆனால் பெரியாரோ தன்னுடைய வாரிசு என்பவர் தன்னுடைய அரசியல் வாரிசாக இருக்க வேண்டும், தன்னுடைய சமூக பணிகளுக்கான வாரிசாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால அவருடைய சொத்துக்களை எல்லாம்
திராவிடர் கழகத்துக்கு சேதாரமின்றி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பெரியாருக்கு இருந்தது. பெரியார் வக்கீலை கலந்து ஆலோசித்த போது வக்கீல் வந்து அதை பற்றி தான் சொல்கிறார். இதுக்குள்ளே இருக்கிற சட்ட சிக்கல் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய திராவிடர் கழகத்துக்கு சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுக்க வேண்டுமானால் உங்களுடைய இரத்த பந்தங்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய அனுமதியை எல்லாம் பெற வேண்டும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு வாரிசை வந்து உருவாக்கி கொண்டு அந்த வாரிசுக்கு நீங்கள் சொத்துக்களை எழுதி கொடுத்து அந்த வாரிசு மூலமாக நீங்கள் வந்து அதை வந்து திராவிடர் கழக அறக்கட்டளைக்கு வந்து எழுதி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார். தன்னோட வயது முதிர்வின் காரணமாக தன் சொந்த சொத்துக்களையும் தன் சித்தாந்தங்களை தொடர்ந்து எடுத்து செல்லவும் பாதுகாக்கவும் அவருக்கு ஒரு வாரிசு தேவைப்பட்டது. அந்த வாரிசாக முதலாக அவர் மணியம்மையாரை பார்க்கல. முதல்ல அவர் தன்னுடைய வாரிசாக நினைத்தது, அவர் பேரில் சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சிடலாம், அவரை என்னுடைய வாரிசு என்று அறிவித்திடலாம், அவரை நான் வந்து மகனாக தத்து எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் நினைச்சது அர்ஜுனன் என்பவரை. இந்த அர்ஜுனன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்தான் திராவிடர் கழகத்தினுடைய முதல் பொருளாளர். அந்த காலத்திலேயே பெரியாருக்கு 16,000 ரூபாய் செலவு பண்ணி கார் வாங்கி கொடுத்தவர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்க நகையை கூட ஒரு சவரன் 100 ரூபாய்க்கு குறைவாக வித்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்பவே 16,000 ரூபாய்க்கு பெரியாருக்கு கார் வாங்கி கொடுத்திருந்தாருன்னா அந்த அர்ஜுனன் அவ்வளவு செல்வந்தரான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர். பழைய கோட்டை இளைய பட்டக்காரர் அப்படின்னு இந்த அர்ஜுனனை சொல்லுவாங்க. பழைய கோட்டை பட்டக்காரர் குடும்பம் மேற்கு மண்டலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இன்றைக்கும் வந்து அந்த குடும்பத்துடைய வாரிசுகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து திமுகவில் இருக்கிறார்கள். இந்த அர்ஜுனன் 23 வயது இருக்கும்போது எதிர்பாரா விதமாக 1946 திடீர்னு வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனது பிறகு பெரியார் வந்து நிலை குலைந்து போயிடுறாரு. இவரை தான் வந்து நம்ம மகனாக தத்தெடுத்து நம்ம வாரிசுன்னு அறிவிச்சுட்டு இவர்களிடம் வந்து நம்மளுடைய சொத்துக்களை கட்சிகையெல்லாம் வந்து நம்ம ஒப்படைக்கலாம்னு நினைச்சோம். இப்போ இவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற துன்பம் வந்து அவரை வந்து ஆட்டி படைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் அண்ணா தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த போகிறார், அதனால பெட்டி சாவியை அண்ணாவிடம் கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அதற்கு பிறகு அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கருத்து ரீதியாக நிறைய மனவிலகல் வந்து ஏற்படுகிறது. அப்போ வேற ஒரு வாரிசு தனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு அவரை சுற்றி இருக்கக்கூடிய யார் மீதும் வந்து நம்பிக்கை ஏற்படவில்லை. அதுக்கு வந்து அந்த வயது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்போதுதான் தன் கூடவே இருந்து தனக்கு பணிவிடை எல்லாம் செய்கிறவங்க தன்னுடைய சமூக கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிய மணியம்மையாரை வந்து வாரிசாக அறிவிக்கலாம் அப்படின்னு பெரியாருக்கு தோன்றுகிறது. ஆனால் அன்னைக்கு இருந்த இந்து சிவில் சட்டத்தின் அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா ஒரு பெண்ணை யாரும் தத்தெடுக்க முடியாது, ஒரு ஆண் பிள்ளையை தான் தத்தெடுக்க முடியும், ஒரு பெண்ணை வந்து யாரும் தத்தெடுக்க முடியாது. அப்போ மணியம்மையாரை வாரிசாக அறிவிக்க வேண்டுமென்றால் அவரை சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே அவரை வாரிசுன்னு அறிவிக்க முடியும். பெரியாரே இந்த சூழல்ல சொல்லியிருக்கிறாரு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்களிடம் நான் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு பழகினாலும் அவைகளை என் பலவீனமாகவும் ஏமாளித்தனமாகவும் கருதி கொண்டு நான் பயப்படும் வண்ணமாய் பெரிதும் அவநம்பிக்கை கொள்ளும் வண்ணமாய் நடந்து வருவதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வயது காரணமாக அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாருமே வந்து சந்தேகத்தோடு தான் பார்க்கிறார். பெரியாருக்கு வந்து சினிமா, நாடகம் இது போன்ற கலைகள் மீதெல்லாம் வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் அன்று அவருடன் இருந்த பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள்லாம் இது மாதிரி கலைத்துறைகளில் வந்து சிறந்து விளங்கி கொண்டிருந்தார்கள். அதுவும் இல்லாமல் இயக்கம் என்பது சுதந்திரத்துக்கு பிறகு வாக்கு அரசியலை நோக்கி போக வேண்டும் என்கிற எண்ணம் வந்து கட்சியில் பலரிடம் இருந்து கொண்டிருந்தது. பெரியார் அதை வந்து ஆட்சேபித்தார். அவர் முழுக்க இந்த அமைப்புக்கு எதிரான மனநிலையை கொண்டவர். நான் தம்முடைய கட்சி வந்து வாக்கு அரசியலுக்கு போனால் அதனால் கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ள வேண்டும், சித்தாந்தங்களை திருத்தி எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அச்ச உணர்வு அவருக்கு இருந்தது. எனவே தான் அவருடைய ஒரே நம்பிக்கையான தேர்வாக மணியம்மை இருந்தார். 9/7/1949 திராவிட கழக பிரமுகரான சிபி நாயகத்தோடைய வீட்டில் வச்சு ஒரு ரெஜிஸ்ட்ராரை கூப்பிட்டுக்கிட்டு வந்து மணியம்மையாரை வந்து சட்டப்பூர்வமாக பெரியார் வந்து திருமணம் செய்து கொள்கிறார். ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இது சம்பந்தமாக பெரியாருடைய திருமண அறிவிப்பு சம்பந்தமாக ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருந்தது. பொதுவாகவே எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும் அதை பதிவு செய்வதற்கு முன்பாக 1 மாத காலத்துக்கு ஒரு நோட்டீஸை வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒட்டி வச்சிருப்பாங்க. இன்னாரை திருமணம் செய்து கொள்ள போகிறார், இதில் யாருக்கேனும் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வந்து ரிஜிஸ்ட்ராரிடம் தெரிவிக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பானை இருக்கும். அதுபோல பெரியாருக்கும் மணியம்மையாருக்கும் திருமணம் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன்பாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸில் வந்து இப்படி தான் குறிப்பிட்றாங்க, மணியம்மை 30 வயது நிரம்பியவர், திருமணம் ஆகாதவர், இவருடைய மறுபெயர் காந்திமதி,
தந்தை பெயர் கனக சபாபதி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. ராமசாமி நாயக்கருக்கு வயது 70, மனைவியை இழந்தவர் நிலசுவந்தார் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இது குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பாணை வந்த பிறகுதான் பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார், பெரியார் மணியம்மையை தான் தன்னுடைய அரசியல் வாரிசாகவும் அறிவிக்கப் போகிறார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பெரியாருடன் இருந்தவர்கள் பலருக்கும் ஏற்கனவே இருந்த அந்த மன வேறுபாடு அதிகரிக்கிறது. அதற்கு பிறகுதான் திமுக என்கிற ஒரு கட்சி பிறக்கிறது. பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ள ராஜாஜி தான் ஆலோசனை சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது தவறு என்று பெரியாரும் ராஜாஜியும் மறைந்த பிறகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் ராஜாஜி பெரியாருக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் மூலமாக தெளிவுபடுத்தினார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் ராஜாஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்தில் பெரியார் ராஜாஜியை சந்திக்கிறார். சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆலோசனை செய்கிறார். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் இந்த திருமண முடிவை பெரியார் எடுக்கிறார். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ராஜாஜி தான் பெரியாருக்கு இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்கட் ரூட்டை சொல்லிக் கொடுத்தாரு. ஏன்னா ராஜாஜியும் வக்கீல் இல்லையா, அவர் தான் இது மாதிரி ஷார்ட்கட்டான ஒரு ரூட்டை சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராஜாஜி பெரியாருக்கு எழுதின கடிதத்தில் அது உண்மை அல்ல அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதை அந்தரங்க கடிதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பெரியாருக்கு ராஜாஜி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுடைய திருமணத்துக்கு என்ன சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு இருந்தீங்க. ஆனால் என்னால் சாட்சி கையெழுத்து போட முடியாது. நான் இப்போது இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருக்கிறேன். இந்த பதவியில் இருந்து கொண்டு நண்பருடைய திருமணத்துக்கு சாட்சி கையெழுத்து போடுவது என்பது சரியாக வராது. என்னை மன்னிக்கணும், வேற யாரையாவது நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு கூப்பிட்டுங்க. அதே நேரத்தில் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலோசனையை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய அரசியல் வாரிசாக, உங்கள் சொத்துக்களுக்கு வாரிசாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒரு 30 வயது பெண்ணிடம் கொடுக்க நினைக்கிறீர்கள். 30 வயது பெண்ணுக்கு அதையெல்லாம் பராமரித்து சரியாக வழிநடத்தி செல்ல முடியுமா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. எனவே இந்த திருமணம் குறித்து நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த வயதில் நீங்கள் இந்த வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அது சமூகத்தில் வேறு மாதிரியாக விமர்சிக்கப்படவும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜாஜி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இது அந்தரங்க கடிதம் என்று சொல்லப்பட்டதுனால பெரியார் மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்ட பிறகு விமர்சனங்கள் வரும்போது ராஜாஜியுடைய இந்த கடிதத்தை எல்லாம் அவர் வெளியிடவே இல்லை. பிற்பாடி பெரியார் ராஜாஜி எல்லாமே காலமான பிறகு ஆசிரியர் வீரமணி தான் இந்த கடிதத்தை வெளியிட்டார். இதை நாம திரும்ப திரும்ப திருமணம் என்றுதான் சொல்கிறோம். 70 வயது பெரியார், 30 வயது மணியம்மையை மணந்தார் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் தான் சொல்றோம். இதை பெரியார் திருமணமாக பார்க்கவில்லை, வெறும் ஒப்பந்தமாக தான் பார்க்கிறார். அதாவது நாம தான் அவங்கள கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கிறோம். பெரியார் மணியம்மையை தன்னுடைய வாரிசுதாரராக மட்டும்தான் பார்க்கிறார். அந்த காலத்தில் ஒரு பெண்ணை தத்தெடுக்க முடியாத இந்து சிவில் சட்டம் இருந்த காரணத்தினால் சட்டபூர்வமாக அவரை வாரிசாக்கி கொள்ள வேண்டும் என்றால் திருமணம் மட்டும்தான் சேர்ந்துக்க முடியும்ங்கிற ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அந்த வழியை தான் பெரியார் தேர்ந்தெடுத்தார். திருமணத்திற்கு பிறகு பெரியார் விட்ட அறிக்கையில் இதை நம்ம பார்க்கலாம். பெரியார் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, மணியம்மை ஏதோ சின்ன பெண் அல்ல, 31 வயது ஆகிறது, திருமணத்தை வெறுத்து இயக்கத் தொண்டில் ஈடுபட்டு வருகிற பெண். அதற்கு 14 வயதில் திருமணம் நடந்திருந்தால் இப்போது பேர குழந்தைகள் கூட இருந்திருக்கலாம். யாருக்கு சொல்றாரு? மணியம்மைக்கு சொல்றாரு. மணியம்மை திருமணம் செய்து கொள்ள இஷ்டப்படாததை அவர் தந்தையாரே ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்யாமல் வைத்திருந்தார். ஆகவே இந்த திருமணம் பொருத்தமற்றதோ அல்லது மணியம்மையை ஏமாற்றும் திருமணமோ அல்ல. மணியம்மை உட்பட யாருக்கும் எவ்விதமான நிர்பந்தமோ கஷ்டமோ துன்பமோ கொடுக்கப்பட்ட திருமணமும் அல்ல. இயக்கத்துக்காக முன்பெல்லாம் அலைந்தது போல இப்போது என்னால் அலைய முடியவில்லை. அதற்கு உடல் நலம் இடம் கொடுக்கவில்லை. என்னை போல பொறுப்பு எடுத்துக்கொள்ள தக்க ஆள் யார் இருக்கிறார்கள்? எனக்கு நம்பிக்கை உள்ளவர் யாருமே கிடைக்கவில்லையே. அதனால் எனக்கு ஒரு வாரிசு ஏற்படுத்தி விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமணம். இந்த திருமணம் சட்டப்படியான பெயரை தவிர காரியப்படி எனக்கு வாரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் மிக தெளிவாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார். இதன் மூலமாக பெரியார் மணியம்மையை மணந்தது என்பது சட்டப்படி தன் வாரிசாக அறிவிக்கதானே தவிர அதை தவிர்த்து அந்த திருமணத்துக்கு வேற எந்த ஒரு வேல்யூவுமே கிடையாது. அந்த திருமணத்தின் மூலமாக அவருடைய இயக்கத்தையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு வழிவகையை தான் அவர் செய்து கொண்டார். இந்து மத சட்டம் கடவுள் மறுப்பாளர்களையும் இந்துக்களாகத்தான் வரையறுத்து வைத்திருக்கிறது. பெரியார் நாத்திகராக இருந்தாலும் கூட அவர் சட்டப்படி ஒரு இந்துவாகத்தான் இருந்தார். எனவே இந்து மத சட்டம் ஒரு வாரிசை உருவாக்கி கொள்ள என்ன ஒரு நடைமுறையை வைத்திருந்ததோ அதை தான் பெரியார் பயன்படுத்தி ஆக வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இதற்காக பெரியாரோ பெரியார் இயக்கத்தார்களோ வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை, நாணப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நம்மளுடைய இந்து மத சிவில் சட்டம் அந்த காலத்தில் இந்த லட்சணத்தில் தான் இருந்தது என்பதை இப்போ நாம் உணர்வதற்கும் எதற்காக நமக்கு அம்பேத்கர் ஒரு நியாயமான செக்யூலரான மதசார்பற்ற
ஒரு அரசியல் சட்டத்தை வந்து ஏற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்தது என்பதை பற்றியும் நாம் உணர்வதற்கு இது போன்ற விவாதங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.